ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்துட்டு செம்ம சம்பவம். அதாவது விஜே ஆகலாம், நீங்களும் விஜே ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செஷனை வந்துட்டு எஃப்ஜே வந்து சொல்ல, அவர் வந்து தலையாக வந்து சொல்ல, அதை வந்து விஜே பார்வதி தான் சூப்பராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சில வைத்தறிச்சல் மூமெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. சபரி அவருக்கு வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நானும் விஜே தான், என்னையும் எதாவது கேளுங்க, நானும் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அதாவது இப்போ விஜேவாக இருக்கும்போது ஒரு சில பேர் அவங்களே திரும்ப கலாய்ப்பாங்கல்ல, அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த இதை கேட்குறவங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் முழுக்க பேசுவோம். விஜய் பார்வதி சொல்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க பேசிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துரும். அந்த சைலண்ட் இல்லைன்னா எங்களால் வந்து அடுத்த நாள் வந்துட்டு பேசவே முடியாது. ஸோ நான் வந்து நைட்டில் அப்படின்னு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து கலாய்க்கிறாங்க, யார் நீ யாருன்னு. உடனே வந்துட்டு இல்லை நைட்டு நான் தான் சைலண்டாக தானே தூங்குறேன், தூங்கும்போது சைலண்டாக தானே தூங்குவோம் அப்படின்னும்போது பிக் பாஸ் அங்கே வந்து கலாய்க்கிறார். அப்போது நீங்கள் 44 நாள் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, தூங்கியிருக்கு தேவைப்பட்டிருக்கல உங்களுக்கு அப்படின்னு. அப்போ 44 வாட்டி நீங்கள் 44 நாளும் வந்து நீங்கள் கலாய்ச்சி கத்தியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாசுக்காக வந்து பிக் பாஸை கலாய்ச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு. பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி கலாய்க்கிறீங்கன்ற மாதிரி. ஆனால் நடுவில் பிக் பாஸ் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, அநியாயம். அதேமாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி வந்து விஜய் பற்றின விஷயங்களில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். சபரி உள்ளே பூந்தார், அப்பயும் கம்முன்னு தந்தார். வடை சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் மோர் சாப்பிட்டீங்களான்னு பேச ஆரம்பிச்சார் பாருங்க. எல்லாம் வந்து உள்ளே போங்கன்ட்டாங்க. அதேமாரி நேற்று எஃப்ஜே பேசிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே வந்து கத்தினேன் அப்படின்றத தாண்டி நான் இங்கேருந்து என்னத்தை கற்றுக்கிட்டு போனேன் அப்படி மாதிரி இருக்கணும்னு ஒரு சிரிப்பு வருது, சிரிக்கிற சவுண்டு. யார் அது அப்படி பார்த்தா பிக் பாஸ் சிரிக்கிறாரு. பிக் பாஸ் வர வர வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே மாறிட்டார். அதை தான் அன்றைக்கும் சொன்னார், நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக ஒழுங்காக பண்ணாதனால இப்போ நாளாக வந்து கண்டஸ்டண்ட்டாக ஏதோ பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்போ தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 ஏதோ ஓரளவுக்கு போகுன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி, சபரி இவங்க 2 பேரில் உண்மையாக நல்ல சூப்பராக ஆங்கரிங் பண்ணுறவங்க யார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.